டிஎஸ்ஆர் டெய்லி சென்சேஷனல் ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியால எந்த சைட் திறந்தாலுமே இப்ப தேர்தல் அரசியல் களம் தான் போயிட்டு இருக்கு. முக்கியமா டிவிகே கட்சி பத்தி எல்லா பொதுடங்கள்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் தயாரிப்பாளர் சுந்தர்சி அவர்கள் கிட்ட டிவிகே கட்சி பத்தியோ விஜய் அவர்களை பத்தி கேட்கும்போது அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. இப்ப அதுதான் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்க அப்படின்னா, டிவிகே தலைவர் விஜய் பத்தி சுந்தர்சி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட மனைவி குஷ்பு அவர்கள் விஜய் அவர்களை ஒரு தம்பியா தான் பாக்குறாங்க. அதே மாதிரி அவருமே குஷ்பு அவர்களை ஒரு அக்காவா தான் பாக்குறாங்க. அதனால அவரை பத்தி பேசவோ விமர்சிக்கவோ இல்ல அவரோட கட்சி வேட்பாளரை பத்தி பேசவோ நான் விரும்பல. நான் அதுக்கு தயாராகவும் கிடையாது. நானுமே விஜய் அவர்களை ஒரு தம்பி மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை தொகுதிக்கு ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு ஏடிஎம்கேன்னு சொல்லி பேசியிருக்காரு. விஜய் அவர்களை தம்பின்னு பேசினதும் அதே மாதிரி குஷ்பு அவர்கள் விஜய் அவர்களை தம்பியா தான் பாக்குறாங்க. அதே மாதிரி அவரும் அக்கா மாதிரி தான் பாக்குறாரு. எனக்கு அந்த கட்சி பத்தி விமர்சிக்க எனக்கு தயாரா இல்லைன்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் பலரையுமே நெகிழ்ச்சிக்கு உண்டாகி இருக்கு. சோ இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.